Hi friends, Usha's Ulagam UU family-க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, Cook with Comali-ல advantage task-ல கொடுத்த வெள்ளை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வெள்ளை பணியாரம் ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, ரொம்ப ஈஸியா டேஸ்டா வரும். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெள்ளை பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல அளவு தாங்க கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் ஆழாக்கு எது வேணாலும் அளவாக எடுத்துக்கோங்க. அதில் தலை வெட்டி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வரும். இப்போ நாம் அளந்து வச்சிருக்கிற அரிசி மேலே ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து கோபுரமாக குவிச்சா மாதிரி போடுங்க. உளுந்து கீழே சரியாக ஆரம்பிச்சதும் உளுந்தோட அளவை நிறுத்திடலாம். கரெக்டாக இருக்கும் அளவு. உங்களுக்கு இந்த மாதிரி உளுந்து குவிச்சு எடுக்கிற அளவு சரியாக வரலைன்னா ஒரு அழாக்கு அரிசி நல்லா தலை வெட்டி எடுத்துக்கோங்க. கால் அழாக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவும் கரெக்டாக இருக்குங்க. இப்போது நம்ம அளந்து வச்சிருக்கிற அரிசியும் உளுந்தும் நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நிறைய நேரம் ஊறிச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இழுத்துரும். இப்போ அரிசி நல்லா 1 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பணியாரத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. செட்டிநாடு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கார சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்குறேங்க. இது கலருக்காக தான் எடுத்துருக்கிறேன், காரம் இல்லைங்க. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த கார சட்னி செய்யறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளை பணியாரம் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பணியாரத்துக்கு மாவு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மாவுல 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு கரண்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டியாக எடுத்துக்கோங்க. குழியாக இருக்கிற கரண்டி எடுக்காதீங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி போட்டால் தான் நமக்கு மாவு நல்லா அகலமாக வரும். குழியாக இருக்கிற கரண்டி போட்டோன்னா மாவு அப்படியே மொத்தமாக விழுந்துடும். எண்ணெயோட சூடு மிதமாக இருக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து விடுங்க. மாவு விட்டதுமே கரண்டி போட்டு கலந்து விடக்கூடாது. அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே மாவு மேலே தெளித்து விடுங்க. இப்போ மேல் மாவு நல்லா வெந்துருங்க. அந்த ஓரத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம மாவை திருப்பி போட்டு ஒரு செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸோட அனல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பணியாரெல்லாம் சுட்டு எடுத்துடலாம். இந்த வெள்ளை பணியாரம் செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி செய்வோம். ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதில் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கார சட்னியை தாளிச்சிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக வரத்துக்கு 2-3 டிப்ஸ் தாங்க இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வருங்க. அரிசி 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. எண்ணெய் மிதமான சூட்லேயே இருக்கட்டுங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. மாவு நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டான வெள்ளை பணியாரம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எனக்கு 2 days கோல்டு, அதனால் என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.